பெருமாள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மகாலட்சுமியோட பள்ளி கொண்டு இருக்கும்போது மகாலட்சுமி தாயார் கால் அமுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது பெருமாளோடைய கனவு கண்டுகிட்டே இருக்கார். அப்போ அவருடைய கனவில் ஆஹா நான் கண்டேன்னு ஒரு தரிசனம், ஆஹா நான் கண்டேன்னு ஒரு தரிசனம்னு சொல்லிட்டு ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. அந்த தரிசனம் தான் ஆருத்ரா தரிசனம். சிவபெருமான் பெருமாளுக்கு கொடுத்த தரிசனம். ஓகேங்களா. இந்த ஆருத்ரா தரிசனம்ன்றது நம்மளுடைய இந்த விஷம் உண்டு, அழுக்கால விஷம்லாம் உண்டு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தரிசனத்துக்கு பேர் தான் ஆருத்ரா தரிசனம். ஆனால் இந்த தரிசனம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடக்கூடிய இடம் உத்தரகோச மங்கை. இந்த உத்தரகோச மங்கை அதாவது இந்தியாவிலேயே உலகத்திலேயே அந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் 5.5 அடி மரகத நடராஜ சிலை இருக்கக்கூடிய கோவில் அந்த கோவிலில் மட்டும்தான். அந்த கோவிலில் அந்த ஒரு நாள் மட்டும் அந்த சந்தனத்தை ஃபுல்லாகவுமே கலைச்சிட்டு நமக்கு அபிஷேகம் பண்ணி திரும்பவும் கொடுக்கக்கூடிய தரிசனம் பேர் ஆருத்ரா தரிசனம். அந்த கோவிலில் இன்னொரு விஷயமும் இருக்குது. உத்தரகோச மங்கை அப்படி என்னன்னா உத்தரகோசன்று கோஷே அப்படின்னா மந்திரம். நமக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ரகசியம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உத்தரகோச மங்கை ப்ளஸ் பிரணவ மந்திரம், இதுக்கு ரெண்டுத்துக்குமே பேர் இதுதான். உத்தரம் அப்படின்னா ரகசியம், கோஷம் அப்படின்னா மந்திரம். இந்த இது கொடுக்கக்கூடிய இடம் இதுனா உத்தரகோச மங்கை. அந்த கோவிலில் நிறைய அபீத சொல்ல முடியாத விசேஷ பலன்களாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மரமாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய சரசர லிங்கமாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய நமக்கு மங்களநாதராக இருக்கட்டும், நிறைய விசேஷங்கள் இருக்குது. ஆனால் அங்கே எல்லாத்த விட நமக்கு முக்கியமான விசேஷம் என்ன? மரகத நடராஜர்.